Hi viewers, welcome to Royal Samaiyal. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ நியூ டு த சேனல் மேக் ஷூர் சப்ஸ்கிரைப். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி இறால் தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நல்ல பெரிய இறால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு போதும். இந்த இறால் வந்து இங்கே வந்து ஃப்ரோசன் பண்ணி தான் இருக்கும். அந்த இறாலை சுடுதண்ணில் போட்டு நான் மேலே இருக்கிற தோலெல்லாம் க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதில் மேலே உள்ள அந்த நரம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஊற வச்சு இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா எதில் செய்ய போகிறோமோ அந்த கடாயை வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம், அந்த வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிறதுனால சீக்கிரமாக அந்த வெங்காயம் வதங்கும். ஸோ வதங்கியாச்சு. ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இப்போது ஒரு தக்காளி, அந்த தக்காளியும் அந்த வெங்காயத்திலே போட்டு நான் வதக்கி விட்டுக்கிறேன். எண்ணெயில் அந்த வெங்காயத்தோட தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போது மத்திச்சா மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனு பெப்பர் போட்டிருக்கேன். அதாவது கொஞ்சம் இறால் தான் எடுத்திருக்கேன், அதனால் இந்த மெஷர்மெண்ட்டு. நீங்கள் எவ்வளோ இறால் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் ஏற்றி போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த இறாலுக்கு பெப்பர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நிறையாவே பெப்பர் போட்டுக்கலாம். நல்ல வாசமனமாக சூப்பராக இருக்கும். இப்போ இறால் நான் எடுத்து கழுவி வச்சுருந்த இறால், அதாவது மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இறாலை நான் இதில் கொட்டிட்டு நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் இறால் தான், அதனால் சீக்கிரமாக எனக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போது 1/2 டம்ளர் மாதிரி நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது இறால் வந்து உங்களுக்கு தண்ணி விடும், ஆனால் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். எவ்வளோ இறால் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வைங்க. அடுத்த 5 நிமிஷம் வந்து எடுத்து பார்த்தோம்னா வெந்திருக்கும். அப்படி தொக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அது தண்ணி இல்லாமல் வற்றிடும். இப்போ இறால் எனக்கு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மேலே வந்து மல்லி புதினா போட்டு கார்னிஷ் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.